ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மே 1 உழைப்பாளர் தினம். இன்னொன்று என்னென்னா நம்ம தலை பர்த்டே. தலைன்னு சொல்லக்கூடாதா? ஓகே. ஏகே அஜித்குமார் அவர்களின் பிறந்தநாள். உழைப்பால் உயர்ந்த அஜித்குமார் அவர்களின் நடிகரும் ரேசருமான அஜித்குமார் அவர்களின் பிறந்தநாள் நாளைக்கு. ஒரு அஜித் ரசிகரா ஒரு லைனை கேட்டால் உடம்பு சொல்லிருக்கோம். வைக்கிறேன், கேளுங்க. அந்த ஆடியோ கேளுங்க. ஒரு நடிகரின் பெயரை சொன்னார், ரசிகர்களின் கரகோஷத்தால் இந்த பூமியை அதிர்கின்றார். அதுதான் இவரின் பெயர். இதை கேட்குற ஒவ்வொரு அஜித் ரசிகருக்கும் கண்டிப்பாக ஒரு சிலிப்பு வரும். அது உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எப்பவுமே அவர் அஜித்தோட பர்த்டேக்கு ஒரு வருஷமும் ட்வீட்டோ ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் போடும் போதும் மிஸ்டர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவேன். ஏன் அவர் மிஸ்டர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா, ரஜினி ரசிகரை நீங்கள் உங்களுக்கு ரஜினி பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் ஸ்டைல் பிடிக்கும். கமல் ரசிகரை கேட்டிங்கன்னா அவர் ஆக்டிங் பிடிக்கும், அந்த மேனரிசம் பிடிக்கும். விஜய் ரசிகர்களை கேட்டிங்கன்னா அவங்களோட டான்ஸ் பிடிக்கும், எல்லாம் சொல்லுவாங்க. அஜித்தோட ரசிகர்கிட்ட போய் உங்களுக்கு ஏன் அஜித்தை பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை, அவரோட தன்னம்பிக்கை பிடிக்கும், அவரோட கேரக்டர், அவரோட கான்ஃபிடென்ஸ், அவரோட தன்னம்பிக்கை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் அவர் தன்னம்பிக்கை பிடிக்கும்னா, யோசிச்சு பாருங்க. அவருக்கு அவர் ரேசராக அவர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு அந்த ஆக்சிடென்ட், அவருக்கு அந்த ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் மீறி 50 வயசில் மனுஷன் தான் சம்பாதிச்ச எல்லா காசையும் அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரேசிங் இது ஆரம்பித்து அது மூலமாக நாட்டுக்கு பெருமை சேர்த்தாரு. அதில் ஒரு பத்மபூஷன் அவார்டு அவர் கிடைச்சிது. இது உண்மையிலே பெரிய விஷயம். கடைசி வரை நான் எனக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அந்த ஆசையை நான் நிறைவேற்றிக்கிட்டேன், என்னோட தன்னம்பிக்கையால் நிறைவேற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. உண்மையிலே ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் கான்ஃபிடென்ட் அஜித்குமார் சார். இது இன்னொன்று என்னென்னா, அவர் கான்ஃபிடென்ஸ் எனக்கு எப்படி பிடிக்கும்னா, சிகரம் தொட்ட தமிழர்கள்ன்ற விஜய் டிவி சிகரம் தொட்ட தமிழர்கள் அப்படின்னு ஒரு மேக்ஸிமம் ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதா அவர்கள், அதில் நிறைய பேர் இருந்தாங்க. அஜித்தையும் திரு கோபிநாத் அவர் இன்டர்வியூ எடுத்தார். அப்போ கோபிநாத் கேட்பார், இப்போ இருக்கிற உங்களுக்கு இந்த ரசிகர் பட்டாளம், இந்த பேர் புகழ் இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வருவீங்க நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டுவார். அஜித் அவர் சொல்லுவார் உடனே, ஆமாம் டெஃபினெட்லி இது எல்லாமே நான் நினச்சி பார்த்தது தான், இது எல்லாமே நான் எப்படி இருக்கணும்னு நான் முடிவு பண்ணது தான். யோசிச்சு பாருங்க, தான் கரியர் ஆரம்பிக்கும் போது தான் எப்படியாவது ஒரு அந்த லெவலில் அச்சீவ் பண்ணணும், தான் கொண்ட அந்த லட்சியத்தையும் ஆசையும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கடைசி வரை உழைச்சிருக்காரு. இந்த அவர் பிறந்த நாளில் உங்கள் அஜித் ரசிகர்கள் எல்லோருக்கும் அந்த பிறந்தநாள் சார்பாக நான் கேட்டுக்கிறது தான், அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறலாம். இந்த தருணத்தில் ஒரு அஜித் ரசிகராக, திரு அஜித்குமார் ரசிகராக நான் பெருமை கொள்கிறேன். உங்களுக்கும் அவர் எந்த விதத்தில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் கான்ஃபிடென்ட் அஜித்குமார் சார். தேங்க்யூ. பை.